வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா, முத்து மீனாவை ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த இடத்துல தானே அந்த ரவுடிகளை நீ கல்லால் அடிச்ச, அந்த கல் தானே இது அப்படின்னு சொல்கிறாரு. இதை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இதை எதுக்குங்க வீட்டுக்கு கொண்டு போய் வைக்க போகிறீங்க, அத்தை திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. வீரமாக ஏதாவது செயல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஷீல்டு மாதிரி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இது ஞாபகார்த்தமாக எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. விஜயாவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் விஜயாவுக்கு கால் பண்ணி மீனாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. விஜயாவுக்கு பொறாமையாக இருக்குது, ஒரே நாளையில் இந்த மீனா செலிப்ரிட்டி ஆகிட்டாலே அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. விஜயாவுக்கு இப்போ அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஸ்ருதியோட அம்மா தான் பேசுகிறாங்க. சொல்லுங்கள் சம்பந்தி அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. நானும் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசினேன், ஸ்ருதியை நாளை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் விடலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. சாமி ரூம்குள்ளே போயிட்டு எல்லா சாமிக்கும் ரொம்ப நன்றி, இவ்வளோ சீக்கிரமாக இது நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க, ஆனால் ஒரு கண்டிஷன், நான் வீட்டுக்கு வரும்போது முத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன் சம்மந்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. ஸ்ருதியோட அம்மா விஜயாவையும் அண்ணாமலையும் பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்ருதியவே அந்த வீட்டில் கொண்டு வந்து விட போகிறாங்க. ஸ்ருதி மூலியமா ரவியை அந்த குடும்பத்திலேருந்து பிரித்து கூப்பிட்டுட்டு வர போகிறாங்க. அவங்க போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கிடையில் மீனா இப்போது கையில் செங்கலோட வீட்டுக்குள்ளே வராங்க. என்னம்மா மீனா வெளியில் போயிட்டு வர, அவட்ட ஏதாவது கேள்வி கேட்கணுமாமா அப்படின்னு கேட்குறாரு முத்து. அவங்க அம்மாவை பார்த்துட்டு வருவா, நான் என்னப்பா கேள்வி கேட்குறது அப்படின்னு பயந்துடுறாங்க விஜயா. பார்லர் அம்மா, நீ ஏதாவது கேள்வி கேட்கணுமா அப்படின்னு கேட்குறாரு முத்து. நான் எந்த கேள்வியும் கேட்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. யோசிச்சையும், டே படித்தவன், நீ ஏதாவது கேள்வி கேட்கணுமா அப்படின்னு கேட்குறாரு முத்து. ஒரு காஃபி கேட்கலான்னு இருந்தேன், பரவாயில்ல நானே போட்டு குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ். அண்ணாமலை இப்போ அங்கே வராரு. என்னம்மா கையில் கல்லெல்லாம் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. இந்த கல்லை வச்சு தான்ப்பா அந்த ரவுடிகளை இவ அடிச்சா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. கல்லை வாங்கி பார்க்குறாரு, ரொம்ப வெயிட்டாக இருக்குதேம்மா, இதை வச்சு எப்படிமா அடிச்ச அப்படின்னு கேட்குறாரு. இது மட்டும் இவட்ட கேட்காதப்பா, அதுக்கப்புறம் அவள் செஞ்சு காமிக்க போறா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. விஜயா மீனாட்ட இந்த கல்லெல்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. நான் வேணான்னு தான் அத்தை சொன்னேன், இவர் தான் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. பொண்ணுனா அடக்கமாக இருக்க வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அண்ணாமலை சொல்கிறாரு, எல்லா இடத்துலையும் பொண்ணுங்க அடக்கமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, தைரியமாக இருக்க வேண்டிய இடத்துல தைரியமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மீனாவோட தைரியத்தை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும், அந்த கந்துவட்டுக்காரன் காலிலே சுற்றில தூக்கி போட்டவளா செய்வ அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. கேட்ட உடனே கூட கொஞ்சம் பயமாயிருது விஜயாவுக்கு. முத்து இப்போ அந்த செங்கலை ரூம்குள்ளே கொண்டு போகிறாரு. விஜயா ரோகிணிட்ட சொல்கிறாங்க, மீனா வந்தது ஒரு காஃபி போட்டு கொடுன்னு கேட்கலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், நம்மளே போட்டு குடிச்சிக்கலாம் வா ரோகிணி அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த செங்கலை வச்சு ஓவரா சீனு போட்டுட்ருக்கிறாரு. இந்த பெட்ரூமில் எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு இடமா வச்சு பார்த்துட்ருக்கிறாரு. மீனா கட்டி வச்ச பூவில் கொஞ்சம் பூ எடுத்து அந்த செங்கல் மேலே வைக்கிறாரு. என்னங்க இதை சாமியாகவே ஆக்கிட்டீங்க போல அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க மீனா. எல்லாம் ஒரு நினைவு சின்ன மாதிரி வச்சுக்கணும் மீனா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. காலையில் நான் இனிமேல் இது முகத்தில் தான் முழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பொண்டாட்டிக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்குல்ல இந்த கல் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த செங்கல் வீட்டில் இருந்தால் தான் மற்றவங்களுக்கும் உன் மேலே ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ஏன் இந்த செங்கலை பார்த்ததும் எல்லாரும் பயந்துருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. உனக்கு இந்த கல்லெல்லாம் தேவையில்லை, 2 கண்ணே போது, உருட்டியே பயமுறுத்திடுவேன் அப்படின்னு நக்கலாக சொல்கிறாரு முத்து. எனக்கும் இதை பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இதான் இவ்வளோ தைரியமாக இருக்கிறையா, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நான் உன் கன்னத்தில் அரைஞ்சப்ப எப்படி நீ திருப்பி அடிக்காமல் இருந்த அப்படின்னு கேட்குறாரு முத்து. வேற ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக கல்லை கொண்டு அடித்த மாதிரி அடிச்சிருப்பேன், ஆனால் புருஷனாச்சே எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க மீனா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.